திருப்பத்தூர் மாவட்டத்தில் இயற்கை அங்காடி நலம் நாட்டு மருந்து கடை சிறப்பு விழா நடைபெற்றது. சோலையார்பேட்டை சேட்டு வணிக வளாகம் மஞ்சள் திரையரங்கம் அருகில் சோலை நலம் நாட்டு மருந்து கடை ரத்தின நடராஜன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கடையின் உரிமையாளர் அன்பழகன் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் மூலிகை கண்காட்சி, மரபு விதைகள் கண்காட்சி, உணவு கண்காட்சி, பாரம்பரிய அரிசி கண்காட்சி, சிறுதானிய கண்காட்சி, புத்தக கண்காட்சி, தொல்லியல் கண்காட்சி, கைவினைப் பொருட்கள், நஞ்சு இல்லா காய்கறி கீரைகள், வேளாண் இடுபொருட்கள் ஆகியவை மக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ராமர், அர்ஜுனன், கண்ணதாசன், சென்றாயன், சுப்பிரமணி, சந்தன கிருஷ்ணன், அன்பழகன், குட்டிமணி, நடராஜன், சேட்டு, ராஜேந்திரன், முத்தமிழ், சதீஷ்குமார், சுப்பிரமணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில் வைகாசி திருவிழா தேரோட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு தேரை விடம்பிடித்து இழுத்தனர். கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவில் வைகாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் சுவாமி வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிப்பர். இதில் முக்கிய நிகழ்வான இன்று தேர் திருவிழா காலை தொடங்கியது. இதில் ஏராளமான பொதுமக்கள், பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு தேரோட்டத்தை சிறப்பித்தனர். இதில் குமரி மாவட்டம் மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். குத்தாலத்தில் கற்பக விநாயகர் பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலய 11ஆம் ஆண்டு பால்குட காவடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காந்திநகர் கற்பக விநாயகர் பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலயம் 11ஆம் ஆண்டு பால்குட காவடி திருவிழா நடைபெற்றது. இவ்விழாவில் முன்னதாக காவிரி தீர்த்தப்படை துறையில் இருந்து பக்தர்கள் தலைமையில் பால்குடங்களை சுமந்தவாறு அழகு காவடிகள் புறப்பட்டு வான வேடிக்கை, மேலதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர். இதில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். சேலம் மாவட்டத்தில் தேசிய அளவிலான நடைபெற்ற கராத்தே போட்டியில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு குவியும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கேரள மாநிலத்தில் தேசிய அளவிலான கராத்தே போட்டியானது நடைபெற்றது. இதில் சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த செங்கோட்டு வேலு என்கிற மாணவன் பல்வேறு பதக்கங்களை வாங்கி குவித்துள்ளார். மேலும் இந்த போட்டியில் முதல் பரிசை 6 பேரும், 2ஆம் பரிசை 2 பேரும் வாங்கி சாதனை படைத்துள்ளனர். மற்றும் இந்நிலையில் சாதனை படைத்து சொந்த ஊருக்கு திரும்பிய மாணவர்களுக்கு அதிமுக எடப்பாடி நகர செயலாளர் முருகன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு பரிசு கோப்பை மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் 4வது மாநில மாநாடு, தேசிய அறிவிப்பு கூட்டத்தில் ஓட்டுநர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தின் 4வது மாநில மாநாடு, தேசிய அறிவிப்பு கூட்டம் மாநில தலைவர் சுடர்வேந்தன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பழைப்பாளராக சங்க காப்பாளரும் இந்தி தேசிய லீக் தலைவருமான பஷீர் அகமது, தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் காமராஜர், துணை போக்குவரத்து ஆணையர் முத்து, திமுக கட்சியின் பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 2 ஓட்டுநர்கள் 2 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் மற்றும் அவர்களின் குடும்பத்திற்கும் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் 2 பேருக்கு தலா 5000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் மாநாடு அறிவிப்பு கூட்டத்தில் ஓட்டுநர்களுக்கான சாலை பாதுகாப்பு வகுப்பறைகள் நடைபெற்றன. இதில் உரிமைக்குரல் ஓட்டுநர் தொழிற்சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ள பணியாளர்களை கணினி வாயிலாக ஒதுக்கீடு செய்யும் பணிக்கான கூட்டம் ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வாக்கு எண்ணிக்கை பணிக்காக பழனி வட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல் ஆகிய சட்டமன்ற தொகுதிக்கு தலா 14 மேஜைகள் என மொத்தம் 84 மேஜைகள் அமைக்கப்பட உள்ளன. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடுத்த 20% கூடுதல் பணியாளர்களுடன் நுண் பார்வையாளர்கள் 102, கண்காணிப்பாளர்கள் 102, உதவியாளர்கள் 102, அலுவலக உதவியாளர்கள் 102 என மொத்தம் 408 பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஷேக் முஹைதீன் உட்பட அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர். திண்டுக்கல்லில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் அமைதி பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாநகர அலுவலகத்தில் இருந்து மாநகர் மாவட்ட தலைவர் மணிகண்டன் தலைமையில் அமைதி பேரணி மணிகூண்டு வரை சென்றடைந்து பின்னர் ராஜீவ்காந்தி உருவப்படத்திற்கு மலையணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் மச்சக்காளை, வரதராஜன், ஜோதி ராமலிங்கம், ரகுராம், ரோஜா பேகம், வெங்கை ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
அஸ்தினாபுரம் பகுதி ஒருங்கிணைந்த தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைவர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அஸ்தினாபுரம் பகுதி ஒருங்கிணைந்த தலைமை தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தலைவர் விஜய் அவர்களின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வழக்கறிஞர் ராஜகுமாரின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பழைப்பாளராக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் மின்னல்குமார், தொண்டரணி தலைவர் கிள்ளி சரத்குமார் கலந்து கொண்டு டாஸ் போட்டு போட்டியை துவக்கி வைத்தனர். இப்போட்டியில் பல்லாவரம், தாம்பரம், குரோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 12 அணிகள் கலந்து கொண்டன. இறுதியின் அரவிந்த் பிரதாஸ் முதல் பரிசாக 25,000 இரண்டாம் பரிசு NSK அணிக்கு 15,000 அம்பேத்கர் CCC அணிக்கு மூன்றாம் பரிசாக 5,000 காசோலை மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. போட்டியின் இறுதியில் தலைவர் விஜய் அவர்களின் 50வது பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினர். கோடியக்காடு குழகர் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை ஒட்டி திருத்தேரோட்ட விழாவில் ஏராளமான பக்தர்கள் தேரை விடப்படுத்தி எழுத்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடிக்காடு குழகர் கோயிலில் என்கிற அமிர்தகடேஸ்வர சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இத்திருத்தலத்தில் வைகாசி விசாக திருவிழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இத்திருவிழாவில் வள்ளி தேவசேனா சமேத அமிர்தன சுப்பிரமணிய சுவாமி திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் தமிழக மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், வேதாரண்யம் நகர்மன்ற தலைவர் மாமி புகழேந்தி, கோடியக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்மணி உள்ளிட்டோர் திருத்தேரின் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர். இத்தேரோட்ட திருவிழாவில் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வாலாஜாபேட்டை அருகே மிகவும் பழமையான திருத்தலமான வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி விசாக கருட சேவை விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை வெங்கட்ராமன் பாக்வத் வேதியில் இங்கு அமைந்துள்ள மிகவும் பழமையான திருத்தலமான ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் வைகாசி மாத விசாக பிரேமோற்சவ விழா 10 நாட்கள் கோவிலில் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் 10 நாட்களும் வரதராஜ பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான இன்று கருட சேவை தினத்தை முன்னிட்டு அதிகாலையில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி முதல் நீரோடி வரை உள்ள கடற்கரை கிராமங்களில் இன்று காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. இதனால் கன்னியாகுமரி கடற்கரையில் இருந்து சுற்றுலா பயணிகள் ஓட்டம் பிடித்தனர். மேலும் அந்த பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து வெளியேறினர். இந்நிலையில் மூட்டம், ராஜக்கமங்கலம், துறை, நீரோடி, குளச்சல், தேங்காய்பட்டினம், தோத்தவிளை உள்ளிட்ட அனைத்து மீனவ கிராமங்களிலும் இன்று கடல் சீற்றமாக காணப்பட்டது. ஏற்கனவே மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதனையடுத்து மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைத்திருந்தனர். இந்நிலையில் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் கடற்கரை கிராமங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. ஒசூர் அருகே பழமை வாய்ந்த ஐராதேவஸ்வரர் கோவிலில் திருப்பட திருவிழா 300 கிராம் வெள்ளியை ஒரு வாரத்திற்கு பிறகு மீண்டும் கோவிலின் முன்பு வைத்து சென்றவர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே ஆத்திமுகம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஐராதீஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் கடந்த வாரம் வழக்கம் போல சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மாலை அர்ச்சகர் கோவிலில் பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தபோது கோவிலின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே இருந்த பொருட்கள் திருடு போனதை கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார். போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் 300 கிராம் வெள்ளி பொருட்கள் கோவிலில் இருந்து மர்ம நபர்கள் திருடிச் சென்றது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று காலை கோவிலில் திருடப்பட்ட பொருட்கள் மூட்டையில் கட்டியவாறு கோவிலின் முன்பே மர்ம நபர்கள் வைத்து சென்றுள்ளனர். கோவிலின் திருப்படப்பட்டவை மீண்டும் கோவிலின் முன்பே வைத்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்று வரும் கோவில் திருவிழாவின் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு திருத்தேர் பவனியை துவக்கி வைத்து நடனமாடி ஊர்வலமாக சென்றார். கோவை சுகுணாபுரம் மென்கள் பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று ஸ்ரீ சக்தி கரக மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் தேர்பவனி இன்று நடைபெற்றது. இந்த விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் தேர்பவனியை துவக்கி வைத்தார். மேலும் பக்தர்களுடன் உற்சாக நடனமாடி ஊர்வலமாக நடந்து சென்றார். திருத்தேரானது PK புதூர், கோவை புதூர் பிரிவு உட்பட பாலக்காடு பிரதான சாலை வழியாக ஊர்வலமாக சென்றது.
இந்த விழாவில் ஏராளமான பெண்கள் அம்மனுக்கு பால்குடம் எடுத்தும் முளைப்பாரிகள் எடுத்தும் பூச்சட்டிகள் எடுத்தும் நேர்த்திக்கடன் செய்தனர். மேலும் இளைஞர்களின் சிலம்பாட்டம் வான வேடிக்கை என்று திருவிழா களை கட்டி வருவதால் கோவை சுகுணாபுரம் பகுதி முழுவதும் விழா கோலம் பூண்டுள்ளது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஊர்வசி சமேதராஜ் எம்எல்ஏ உத்தரவின்படி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 33வது நினைவு தினத்தை முன்னிட்டு அமைதி பேரணி நடைபெற்றது. ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற அலுவலகம் முன்பு தொடங்கிய இந்த பேரணி மேடை பிள்ளையார் கோயில் முன்பு நிறைவு பெற்றது. இப்பேரணியில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் சங்கர், வட்டார தலைவர்கள் நல்லக்கண்ணு, சொரிமுத்து, பிரதாபன், ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பேரணியின் போது காங்கிரஸ் கட்சியில் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விடுமுறை மற்றும் மலர் கண்காட்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 47வது ஏற்காடு கோடை விழா மற்றும் மலர் காட்சி தொடங்கிய ஞாயிற்றுக்கிழமை வரை தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் மகிழ்விக்கும் வகையில் இவ்விழா மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தோட்டக்கலைத்துறையின் சார்பில் அண்ணா பூங்காவில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலர்களை கொண்டு இயற்கை வளங்கள் மூலம் மின்சாரம் உருவாக்குவதை எடுத்துரைக்கும் வகையில் பிரம்மாண்ட காற்றாலை, பவளப்பாறைகள், நண்டு, சிற்பி, ஆக்டோபஸ், நட்சத்திர மீன், கடல் குதிரை போன்ற காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் குழந்தைகளிடம் மரம் நடுதலை ஊக்குவிக்கும் வகையில் கார்ட்டூன் கதாபாத்திரங்களான டொனால்ட் டக், மிக்கி மவுஸ், டாம் அண்ட் ஜெர்ரி மரங்களை நடுவது போலவும் நீர் பாய்ச்சுதல் போலவும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தென்பழனியில் உள்ள முருகன் கோவிலுக்கு வைகாசி விசாகத்தை ஒட்டி தரிசனம் செய்ய சென்ற பக்தர்கள் 40 பேர் தொடர் மழையில் கீழே இறங்க முடியாமல் தவித்ததால் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று பத்திரமாக அவர்களை தரையிறக்கினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழி பெருமாள்புரம் பகுதியில் உள்ள தென்பழனி சித்தகிரி மலையில் வீற்றிருக்கும் முருகர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் சென்றனர். இந்நிலையில் காலை பெய்த தொடர் மழையால் மழையில் நீர் வடித்துக் கொண்டிருந்தது. இதனால் கோயிலுக்கு சென்ற பக்தர்கள் மீண்டும் தரையிறங்க முடியாமல் தவித்தனர். இதுகுறித்து தீயணைப்பு துறையினர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று மலைக்கு மேலே சிக்கிக்கொண்ட பக்தர்களை பத்திரமாக தரையிறக்கினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மழைநீரானது மலையில் வடிந்து ஓடுகிற காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கோவை உக்கடம் அன்புநகர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கில் இருந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். கோவை உக்கடம் பகுதியில் உள்ள அன்புநகர், பொன்விழா நகர், அருள் நகர், சூப்பர் கார்டன் ஆகிய பகுதிகளுக்கு தனியார் குப்பை கிடங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் குப்பை இருப்பதால் துர்நாற்றம் வீசுவதாலும் அப்பகுதி பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்தும் தற்போது வரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனையடுத்து இந்த பகுதியில் துர்நாற்றத்துடன் வாழ முடியவில்லை என்றும் அதற்கு மாநகராட்சி அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையில் இருந்து 500 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். குமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 45 அடியை தாண்டியதால் 500 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டது. மேலும் கனமழை பெய்து வருவதாலும் கோதையாறு, புருளையாறு, தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆகவே ஆறுகளின் கரையோரம் வசிப்போர் பாதுகாப்பாக இருக்கவும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்க இறங்க வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் அறிவுறுத்தியுள்ளார். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு குமரி மாவட்டம் அரசகுளம் பாலமுருகன் கோவிலில் வேல்காவடி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. குமரி மாவட்டம் அரசகுளம் பகுதியில் உள்ள பாலமுருகன் கோவிலில் வருடாந்திர திருவிழா கடந்த 14ஆம் தேதி துவங்கி நடைபெற்றது. இந்த நிலையில் விசாகம் நாளான இன்று வேல்காவடி ஊர்வலம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் தாளப்புள்ளி, முத்துக்குடை, கும்பம் ஏந்தி மேளத்தாளத்துடன் ஊர்வலமாக வர முருக பக்தர்கள் அழகு குத்தி காவடி எடுத்தும் பறக்கும் காவடியில் ஆந்தரத்தில் தொங்கியும் ஊர்வலமாக வந்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டது. இதில் குமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்று சென்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கான பயிற்சிக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் தலைமையில் நடைபெற்றது. பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணும் பணிகளில் ஈடுபடவுள்ள அலுவலர்களுக்கான பயிற்சிக் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் தலைமையில்
மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசிய போது, வாக்கு எண்ணும் நேரத்திற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பாக தேர்தல் பார்வையாளர் முன்னிலையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்வு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணும் மையத்தில் உள்ள அனைத்து அலுவலர்களும் கண்டிப்பாக அடையாள அட்டை அணிந்திருக்க வேண்டும். மேலும் வாக்கு எண்ணும் நாளான 4/6/2024 அன்று அதிகாலை 5 மணியளவில் தேர்தல் பார்வையாளர் முன்னிலையில் மேசை வாரியாக வாக்கு எண்ணும் அலுவலர்களை தேர்வு செய்யும் பணி மேற்கொள்ளப்பட வேண்டும். இவை அனைத்துமே வீடியோ பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் ஆட்சியர் தெரிவித்தார். செங்கல்பட்டில் நடக்க முடியாத 74 வயது பெண் நோயாளியை நடக்க வைத்து சாய் பல் சிறப்பு மருத்துவமனை சாதனை படைத்துள்ளனர். செங்கல்பட்டை சேர்ந்த எழும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் தலைமையிலான மருத்துவக் குழு மற்றும் சாய் பல் சிறப்பு மருத்துவமனை ஆகியோர் இணைந்து ஆக்மெண்டட் ரியாலிட்டி AR எனும் தொழில்நுட்பத்தை கொண்டு அறுவை சிகிச்சை செய்யும் போது சிகிச்சையின் ஒவ்வொரு கட்டத்திலும் சரியான நகர்வுகளை செய்வதை சரிபார்க்கவும் எலும்பு பகுதிகளை பெரும் துல்லியத்துடன் அறுக்கவும் முடியும் என்றும் இந்த குறிப்பிட்ட நோயாளிகளுக்கு சிறுதுவாரம் முழு மூட்டு மற்றும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இந்த புது தொழில்நுட்ப உதவியுடன் நடைபெற்ற அறுவை சிகிச்சையை எழும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் வெற்றிகரமாக செய்தார். மாமல்லபுரம் மழை தமிழ் சங்கத்தின் 15வது ஆண்டு துவக்க விழாவில் 2024 பெருந்தமிழன் பெருந்தச்சன் மாமல்லன் விருது வழங்கும் விழா மற்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் மல்லை தமிழ் சங்கத்தின் 15வது ஆண்டு துவக்க விழா 2024 பெருந்தமிழன் பெருந்தச்சன் மாமல்லன் விருது வழங்கும் விழா மற்றும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா தமிழ் சங்கத்தின் தலைவர் மல்லை சத்யா மற்றும் பாஸ்கரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு BIT பல்கலைக்கழக தலைவர் விஸ்வநாதனுக்கு பெருந்தமிழன் விருதும், மரபு கலைக்கட்டளை கலைஞர் குமரேசனுக்கு பெருந்தச்சன் விருதும், கோப்புகான் ஹிரோஷியட் கராத்தே தற்காப்பு கலையின் தலைவர் கனகராஜ் மாமல்லன் விருதும் வழங்கி கௌரவித்தார். இவ்விழாவில் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள், முக்கிய பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கோவை நவகரை பகுதியில் உள்ள AJK கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் AR மற்றும் VR எனும் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி மெய்நிகர் காட்சி சார்ந்த தனி படிப்பு மற்றும் அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் மையம் துவங்கப்பட்டது. கோவை நவகரை பகுதியில் அமைந்துள்ள AJK கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தகுதியுடன் தேசிய தர் என்றும் A+ தர மதிப்பீடு பெற்று பல்வேறு புதிய துறை சார்ந்த படிப்புகளை அறிமுகம் செய்வதில் தனித்தன்மையுடன் செயல்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக மாணவர்களின் நவீன கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு உதவும் வகையில் PCA கணினி பயன்பாட்டியல் மிகைப்படுத்தப்பட்ட காட்சி, மெய்நிகர் காட்சி துறை என புதிய படிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டது. இதில் மாணவர்கள் தங்களது கூடுதல் திறன்களை வளர்த்துக் கொள்ளும் விதமாக AR மற்றும் VR சார்ந்த உபகரணங்களை கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் மையமும் துவங்கப்பட்டது. கவுந்தபாடியில் வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மரக்கன்று வழங்கும் விழா நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த கவுந்தபாடியில் உள்ள வடக்கு மாவட்ட திமுக அலுவலகத்தில் மரக்கன்று வழங்கும் விழா நடைபெற்றது. மாவட்ட சுற்றுச்சூழல் அமைப்பாளர் KK செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் வடக்கு மாவட்ட செயலாளர் N நல்லசிவம் சிறப்பழைப்பாளராக கலந்து கொண்டு அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர்கழக நிர்வாகிகளுக்கும் மரக்கன்றுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் AG வெங்கடாச்சலம், மாவட்ட சுற்றுச்சூழல் அணி தலைவர் கைலாஸ்குமார், மாவட்ட அவைத்தலைவர் பெருமாள் சுவாமி, மாவட்ட பொருளாளர் KK சண்முகம், ஒன்றிய செயலாளர் மெடிக்கல் செந்தில்குமார், சிறுவர் முருகன், கோர் கர்டூஸ் ரவீந்திரன், நகர செயலாளர் NR நகராஜ், பேரூர் கழக செயலாளர் சேகர் மற்றும் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திருவேங்கடம், துணை அமைப்பாளர் கார்த்திகேயன் உட்பட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே விடக்கலூர் கிராமத்தில் பச்சையம்மன் மற்றும் விநாயகர் கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே விடக்கலூர் கிராமத்தை பச்சையம்மன் மற்றும் விநாயகர் கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 18ஆம் தேதி காலை மகா கணபதி லட்சுமி ஹோமமும், வாஸ்து சாந்தி, மிருத் சங்கிரகணமும், மாலை அங்குராபரணமும், ராஷபந்தனம், யாகசாலை, முதற்கால பூஜையும், இரவு பூர்ணாகிதி தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் உற்சவர் கும்பாபிஷேகமும் நடைபெற்று பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு 8 மணிக்கு உற்சவர் பச்சையம்மன் திருவீதி உலாவும் வானவேடிக்கையும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை விடக்கலூர் கிராம பொதுமக்கள் செய்து வந்தனர். அதேபோல் வயலூர் கிராமத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
கோவையில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் மழையால் நெய்யாற்றில் தற்பொழுது நீர்வரத்து துவங்கியுள்ளது. கோவை பேரூர் நெய்யாற்றில் இருந்து வெளியேறும் தண்ணீர் ஆத்துப்பாலம் காலவாய் பகுதியில் உள்ள தடுப்பணைக்கு வருகிறது. இந்த தடுப்பணை ஒரு காலத்தில் விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நொய்யலாற்று நீர்வழி தடங்களை தூர்வாருவதும் நீர்வழித்தட வழித்தடங்களின் அருகில் செயல்பட்டு வரும் சாய ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் அருகில் இருக்கும் வீடுகள் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வழியாக நொய்யாற்றில் கலக்கும் அசுத்த நீராலும் தற்பொழுது களவாய் தடுப்பணையில் இருந்து வெளியேறும் தண்ணீர் துறையினாலும் வெளியேறி வருவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடனும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது. சிவகங்கையில் அட்வான்டேஜ் அண்ட் நட்ஸ் விற்பனை செய்யும் கடையில் 9,80,517 ரூபாய் கையாடல் செய்ததாக கேரளாவை சேர்ந்த இருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 100 அடி சாலையில் அட்வான்டேஜ் அண்ட் நட்ஸ் விற்பனை செய்து கடை உள்ளது. இந்த கடையில் ரூபாய் 9,80,517 ரூபாய் நம்பிக்கை மோசடி நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடை மேற்பார்வையாளர் முகமது ஃபாசில் பண மோசடி செய்தது தொடர்பாக காரைக்குடி விடக்கு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கேரள மாநிலம் மலப்புரம் பகுதியைச் சேர்ந்த நியாஸ் மற்றும் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த சமீர் ஆகிய இருவர் மீது காரைக்குடி விடக்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஞாலம் பள்ளிக்கொண்டான் தடுப்பணையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் மழையோடு சேர்த்து சூறைக்காற்றும் வீசியதால் கடற்கரை பகுதியில் குளம் போல தண்ணீர் தேங்கியிருந்தது. இந்நிலையில் பழைய ஆற்றில் குமரி மற்றும் சபரி தடுப்பணைகளில் தண்ணீர் சீறி பாய்ந்து ஓடுகிறது. இதேபோன்று ஞாலம் பள்ளிக்கொண்டான் தடுப்பணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் ஆற்றின் கரைவரம் பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு இயக்கப்பட்டு வந்த படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் காலையில் சூரிய உதயத்தை பார்த்துவிட்டு கடலில் நீராடி மகிழ்வார்கள். மேலும் கடலின் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைவு மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் படகில் சென்று பார்வையிடுவார்கள். இதற்காக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் காலை 8 மணி முதல் மாலை 4 மணி வரை படகு போக்குவரத்து நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி கடல் பகுதியில் வழக்கத்தை விட இன்று காலை காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. மேலும் பலத்த மழையும் பெய்து வந்ததால் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது. இதனால் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டது. எனவே விவேகானந்த நினைவு மண்டபத்திற்கு செல்ல வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். குத்தாலம் ஸ்ரீ பொன்னியம்மன் அருள்மிகு கருப்பன் சுவாமி ஆலயம் 38ஆம் ஆண்டு பால்குடம் காவடி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருத்துணிந்தி எனும் குத்தாலம் செங்குந்த வீதியில் எழுந்து அருள்பாலித்து வரும் அருள்மிகு பொன்னியம்மன் மற்றும் கருப்பண்ண சுவாமி ஆலய வைகாசி திருவிழாவை முன்னிட்டு 38ஆம் ஆண்டு பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காவிரி கரையில் இருந்து ஒரு வாரம் விரதமிருந்து காப்பு கட்டியவர்கள் பால்குடம் காவடி எடுத்து முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளம் முழங்க வான வேடிக்கைகளுடன் கோயிலை வந்தடைந்தது. பின்னர் பொன்னியம்மனுக்கு கருப்பண்ண சுவாமிக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த பால்குட காவடி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோதையாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் திருப்பரப்பு அருவியில் 5வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து நுழைவு வாயிலுக்கு பூட்டு போட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்து வருகிறது. இதனால் கோதையார் தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் திருப்பரப்பு அருவியில் 50வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அருவியின் நுழைவு வாயிலில் பூட்டப்பட்டு உள்ளதால் ஆர்ப்பரித்து வரும் அருவியை முழுமையாக ரசிக்க முடியாமலும் செல்ஃபி எடுக்க முடியாமலும் ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்பி செல்கின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலைகளில் செல்வதை கண்காணிக்க போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மறைமலை நகர் அருகே மன உளைச்சலில் இருந்து கல்லூரி மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியை சேர்ந்தவர் பால்ராஜ். இவரது மகன் நிசின். இவர் பொத்தேரியில் உள்ள பிரபல தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்த நிலையில் அவர் கல்லூரி பாடத்திட்டத்தில் அரியர் வைத்துள்ளதால் மன உளைச்சலில் இருந்துள்ளார். இதனால் மன உளைச்சலில் இருந்த நிஜின் அவரது வீட்டில் அவரது அறையில் உள்ளே சென்று மின்விசிறியில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டனர். பின்பு சம்பவம் குறித்து மறைமலை நகர் போலீசாருக்கு தகவல் தெரியப்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிரேதத்தை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்பு சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அரியர் வைத்த காரணத்தினால் கல்லூரி மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சென்னையை சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கு தேவைப்படும் அனைத்து ஆதரவையும் வழங்குவதற்காக L&T Finance முழுமையான வீட்டுக்கடன் சென்ற திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. சென்னையில் முழுமையான வீட்டுக்கடன் திட்ட அறிமுகத்தின் மூலம் தற்போது கட்டப்பட்டு வருகின்ற மற்றும் குடிபுக தயார் நிலையில் உள்ள குடியிருப்புகளுக்கு புதிதாக வீட்டுக்கடன்களை பெற விரும்புகின்ற புதிய நபர்களை நாங்கள் முதன்மை இலக்கு பிரிவினர்களாக நாங்கள் கருதுகிறோம் எனவும் நுகர்வோர்களது நடத்தை போக்குகளை நன்கு புரிந்து கொண்டிருப்பதன் வழியாக ஆய்வின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பான நிதி திட்டத்தை வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம் என்றும் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு முழுமையான தீர்வை வழங்குவதில் இலக்காக கொண்டதாகவும் மேலும் வீட்டுக்கடன் திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினார். இந்நிகழ்வில் L&T Finance நிறுவனத்தின் தலைமை சந்தையாக்கல் அதிகாரி மிஸ் கவிதா ஜக்யானி உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள சூரப்பள்ளம் பகுதியில் சூறைக்காற்றால் பழமையான புளியமரம் மின்கம்பத்தில் சரிந்து விழுந்தது. நாகர்கோவில் கணபதிபுரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட சூரப்பள்ளம் பகுதியில் பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றினால் பழமை வாய்ந்த புளியமரம் வேரோடு சாய்ந்தது. அப்போது அருகில் இருந்த மின்கம்பத்தின் மீது புளியமரம் விழுந்ததால் மின்கம்பம் முற்றிலும் சேதமடைந்தது. இதனால் அப்பகுதியில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பல மணி நேரம் மின்சாரம் இல்லாமல் அப்பகுதி மக்கள் தவித்தனர். பின்னர் தீயணைப்பு துறையினர்களும் மின்வாரியத்தினர்களும் இணைந்து வந்து மரத்தை அகற்றிய பின் இணைப்பை சரி செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் மரம் சரிந்து விழுந்தபோது அப்பகுதியில் யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. முசிறியில் பெருமடு முத்தையர் சதய விழாவில் MLA காடுவெட்டி தியாகராஜன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். திருச்சி மாவட்டம் முசிறி கைகாட்டியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தையரையர் 1349வது சதய விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவப்படத்திற்கு முசிறி சட்டமன்ற உறுப்பினரும் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளருமான காடுவெட்டி தியாகராஜன் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் திமுக துணை செயலாளர் மயில்வாகனன், திமுக நகர செயலாளர் சிவக்குமார், நகர்மன்ற துணைத் தலைவர் சுரேஷ், முசிறி வார்டு உறுப்பினர்கள் முகேஷ், சிவக்குமார் மற்றும் தமிழர் தேசம் கட்சி மாநில செயலாளர் AV பரமசிவம், வடக்கு மாவட்ட செயலாளர் கோல்டுகுமார், முசிறி ஒன்றிய செயலாளர் L சதீஸ்வரன், முசிறி நகர செயலாளர் RS ராஜா, தொட்டியம் ஜெயராஜ் உட்பட திமுக மற்றும் தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு முத்தையரையர் திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த ராஜேந்திரன் என்பவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தற்போது பரவலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இரவு சுமார் 8 மணியளவில் கிளமங்கலம் பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. அப்போது பச்சனப்பட்டி அருகே லட்சுமிபுரம் கிராமத்தில் ராஜேந்திரன் தனது வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தார். அப்பொழுது திடீரென சற்று எதிர்பாராத விதமாக மின்னல் தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இதனை பார்த்த குடும்பத்தினர் கிளமங்கலம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து தகவல் அறிந்த போலீசார் உயிரிழந்தவர்களின் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக தேன்கனிக்கோட்டை மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மின்னல் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாடு கல்வி பாதுகாப்பு இயக்கம் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளை அரசு பள்ளியில் சேர்க்க விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர், ஆரணி மற்றும் சேத்துப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் மற்றும் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி மற்றும் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு சார்பில் சமூக சிந்தனையாளர்கள் கந்தன், தமிழன் பாபு மற்றும் அவனியாபுரம் சமூக ஆர்வலர் அவர்கள் தலைமையில் மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டி வலியுறுத்தியும் அரசு பள்ளிகளை பாதுகாப்போம், மேம்படுத்துவோம் என்று முழக்கமிட்டும் சுமார் 20க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வி பாதுகாப்பு இயக்கம் திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் பழனி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சமூக ஆர்வலர்கள் பாலு, சேகர், ஏழுமலை மற்றும் பலர் கலந்து கொண்டு பேரணியை சிறப்பாக நடத்தினர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமுனேஸ்வரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே யமுனேஸ்வரத்தில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாள் திருவிழாவாக நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக வரதராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமடைந்து வகையாற்றில் எழுந்தருளும் வைபவம் இன்று அதிகாலை நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 4 மணிக்கு பெருமாள் நீல நிற பட்டு உடுத்தி கள்ளழகர் வேடமடைந்து கிண்ணத்தில் தயிர் சாதம் சாப்பிட்டு பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பூப்பள்ளக்கில் எழுந்தருளி கோவிலில் இருந்து புறப்பட்டார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் பக்தி பரவசத்துடன் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு கள்ளழகரை தரிசித்தனர்.
வைகை ஆற்றில் எழுந்தருளிய கள்ளழகர் பின்பு அங்கு அமைக்கப்பட்டிருந்த பல்வேறு மண்டக பணிகளுக்கு சென்றார். இதனால் இப்பகுதி விழாக்கோலம் பூண்டு காணப்பட்டது. ஒசூர் பகுதிகளில் விளைநிலங்களில் கெயில் நிறுவனத்தின் குழாய் பதிப்பை கண்டித்து ஒசூர் சார் ஆட்சியகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஒசூர் அடுத்த நங்கொண்டப்பள்ளி வரையில் குழாய்கள் பதிக்கப்பட்ட நிலையில் இடப்பள்ளி, சூதாலம், இடையநல்லூர் ஆகிய கிராமங்களில் விவசாய நிலங்களிலேயே எரிவாயு குழாய்கள் பதிப்பதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஏராளமான விவசாயிகளுடன் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டத்திற்கு 100க்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் பேரிகார்டுகளை அமைத்து தடுத்துள்ளதால் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி பேருந்துகளில் ஏற்றினர். பின்னர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சிலரை போலீசார் தாக்கியதாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை உக்கடம் பகுதியில் மேம்பால கட்டுமான பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகள் மற்றும் தனியார் கட்டங்களை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. கோவை உக்கடத்தில் இருந்து ஆத்துப்பாலம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேலும் போக்குவரத்தை சுலபமாக நெடுஞ்சாலைத்துறைக்கு தேவைப்படுவதால் உக்கடம் பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள 30 கடைகள் கொண்ட வணிக வளாகம் இடித்து அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேம்பால கட்டுமான பணிகள் முழுவதும் முடியும் போது உக்கடம் புது வடிவம் பெற்றிருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை எனவும் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.